ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டு மத்திய கிழக்கிற்கு பயணம். இலங்கை கடல் எல்லையை மீறிய மேலும் 14 இந்திய மீனவர்கள் தடுத்து வைப்பு. நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் விதத்தில் பால்மாவின் விலை அதிகரிக்க இந்த நிறுவனத்துக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென நுகர்வோர் அதிகார சபை வலியுறுத்தல். அரசாங்க அபிவிருத்தி செயற்திட்டங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களை ஏமாற்ற முடியாதென அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. பங்களாதேஷில் நாளை பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 100க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் மீது தீ வைப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 3 நாடுகளுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். அவர் ஜோர்தான், பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்களை சந்திக்க உள்ளார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விசேட அதிதிகள் பகுதிக்கு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷவையும் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேராவும் மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவும் வரவேற்றனர். அதன்போது ஜனாதிபதி மேல்மாகாண அமைச்சர் நிமல் லன்சாவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக நியமித்தார். வாழ்த்து தெரிவிப்பதற்காக வருகை தந்திருந்தவர்களுடன் சுமூகமாக கலந்துரையாடிய ஜனாதிபதியும் அவரின் பாரியாரும் ஜோர்தான் நோக்கி பயணமானார்கள். இலங்கை கடல் எல்லையை மீறிய மேலும் 14 இந்திய மீனவர்கள் திங்கட்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் 3 படகுகளையும் கட்பிட்டி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 15 இந்திய மீனவர்களை ஏற்றிக் கொண்டு வந்த 3 படகுகள் 60 கிலோ மீன்களுடன் மன்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பரப்பில் கடந்த வியாழக்கிழமை கைப்பற்றப்பட்டன. கடற்படையின் கட்பெட்டி இணைக்குழுவின் ரோந்து படகுகள் சுற்றிவளைப்பை மேற்கொண்டன. அதன் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் இன்று புத்தளம் பதில் மேஜிஸ்ட்ரேட் நீதவான் ஃபசால் அபுதாஹிர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதேவேளை மேலும் 30 இந்திய மீனவர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தடுத்து வைக்குமாறு யாழ் மல்லாகம் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இவர்கள் நவம்பர் 5ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் பலவந்தமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். பால்மாவை சந்தைக்கு விநியோகிக்காமல் மறைத்து வைத்திருக்கும் இடங்கள் சுற்று வளைக்கப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. சில கம்பெனிகள் லாபம் ஈட்டும் நோக்குடன் முறைகேடாக செயற்படுகின்றன என்று அதிகார சபையின் தலைவர் ரோமி மர்சூக் குற்றம் சாட்டியுள்ளார். உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரித்திருப்பதாக கூறி சில கம்பெனிகள் தமது உற்பத்திகளின் விலைகளை அதிகரிப்பதற்காக பால்மாவுக்கான தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளன. இதனால் பெரும்பாலான விற்பனை நிலையங்களில் குழந்தை பால்மா தவிர்ந்த ஏனைய பால்மா வகைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர். பிரபல பால்மா கம்பெனி ஒன்று பெருந்தொகையான பால்மா பாக்கெட்டுகளை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிப்பதை தாமதப்படுத்தி வருகின்றது. பால்மாவின் விலை அதிகரிக்கும் வரை அவ்வாறு செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனினும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பால்மாவின் விலையை அதிகரிக்க அந்த கம்பெனிகளுக்கு எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாது என நுகர்வோர் அதிகார சபை உறுதியளித்துள்ளது. அரசாங்க அபிவிருத்தி செயற்திட்டங்களில் எந்தவொரு அரசியல் கட்சியும் மக்களை ஏமாற்றிவிட முடியாதென அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திவிநெகும திணைக்களம் மக்களுக்காக இந்த வருடம் பாரிய வேலை திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் திவிநெகும திணைக்களத்தை சட்டபூர்வமாக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் நேற்று கைச்சாத்திட்ட போது அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். අද කාටවත් කියන්න බෑ අපි මේ ත්‍රස්තවාදය රට මුදා ගන්නවා. මොකද ඒක කරලා ඉවරයි. අද කාටවත් කියන්න බෑ කටුනායක ඉඳලා අධිවේගී මාර්ගයක් අපේ රටේ ඉදි කරනවා කොළඹට. ඒක අපේ ජනාධිපතිතුමා කරලා ඉවරයි. අද කාටවත් කියන්න බෑ අපි අහවල් දැනට විදුලිය දෙනවා කියලා. ඒක අද හැම යමකටම වගේ විදුලිය දීලා තියෙන ඉදිරි ටිකක් මේ අවුරුද්දේ දීලා ඉවර කරනවා. අද කාටවත් කියන්න බෑ සහල් වලින් මේ රට ස්වයං පෝෂිත කරනවා. එහෙම නැත්නම් පෙරදිග ධාන්‍යාගාරය බවට පත් කරනවා කියලා. අපි ඒක අපේ ගොවි ජනතාව මේ රටේ ඒ තත්ත්වය ඇති කරලා ඉවරයි. ඒ වගේ හුඟක් දේවල් විපක්ෂයට නැහැ. අපි මේ කරන හැම එකකම අපිට තියෙනවා අභියෝගයක්. එහෙමනම් මේ දිවිනැගුව දෙපාර්තමේන්තුව ඇතිකමත් අපිට අභියෝග. මේ අභියෝග මොනවද? පළවෙනි එක තමයි මේ ආකල්ප වෙනස. අපිට ධනාත්මක ආකල්පයක් මත අපි කටයුතු කරන්නේ. දැන් මේක ස්වාධීන රාජ්‍ය සේවා කොමිෂන් සභාවට යටත් ඒ නීති රීති වලට අනුව කරමින් අපිට කටයුතු කරන්න වෙනවා. 2014 දී අපි විශාල ජයග්‍රහණ රාශියක් ලබා ගත යුතු වර්ෂයක්.
திவிநகம திணைக்களம் உருவாக்கப்பட்டதை அடுத்து நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் சமிர்தி அதிகார சபையின் கீழ் கடமையாற்றிய 43 உத்தியோகத்தர்களுக்கு முகாமைத்துவ உதவியாளர் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் எஸ் கரண் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPSN அம்பாறை மாவட்ட சமிர்தி உதவி பணிப்பாளர் UPS அன்றுத பியதாச கணக்காளர் YP ஹபிபுல்லா உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திவிநகம திணைக்களம் வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து சாய்ந்தமருது பிரதேச செயலகத்திலும் அதற்கான அங்குரார்ப்பண வைபவம் நடைபெற்றது. இதன்போது விசேட துவா பிரார்த்தனை, மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு என்பன இடம்பெற்றன. சாய்ந்தமருது பிரதேச செயலக மகாசங்க முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் ரிஃபாயா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். எனவே அதற்காக எங்களுடைய பூரணமான சிவனொளிபாத மலைக்கு நந்தா விளக்கினதும் காண்டா மணியினதும் பாகங்களையும் எடுத்துச் செல்லும் ஆகாய மார்க்க நடவடிக்கை நாளை நிறைவு பெறும். இதுவரை இவற்றில் 75 விதமான பாகங்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக விமானத்தின் கட்டுப்பாட்டாளர் விங் கமாண்டர் MASK மகிபால தெரிவித்துள்ளார். நல்லதண்ணி லக்ஷபான மைதானத்திலிருந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 2ஆம் திகதி இந்த பணி ஆரம்பமானது. நந்தா விளக்கினதும் காண்டா மணியினதும் எடை சுமார் 20,000 கிலோகிராம்கள் ஆகும். இவற்றின் பாகங்களை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்வதற்கு தேவையான 3 வலைகளை இலங்கை துறைமுக அதிகார சபை வழங்கியுள்ளது. இவற்றை சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்தால் 30 லட்சம் ரூபாய் செலவாகும். எனினும் துறைமுக அதிகார சபை 3 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வலைகளை உற்பத்தி செய்திருப்பது விசேட அம்சமாகும். இந்த பணிக்கு விமானப்படையினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். ஸ்ரீபாத விகாரையின் அதிபதி சங்கைக்குரிய பங்கமுவே தம்மதின்ன தேரர் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள லங்காராம விகாரையின் அதிபதி சங்கைக்குரிய மீகா குமுரே தம்ம கவேஷி தேரர் அந்நாட்டு பிரதான சங்கநாயக்கராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. சிட்னி லங்காராம பௌத்த விகாரையின் மேம்பாட்டுக்காக செய்த சேவையை பாராட்டி சங்கைக்குரிய தம்ம கவேஷி தேரருக்கு சங்கநாயக்கர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டில் பௌத்த சாசனத்திற்குள் பிரவேசித்த இவர் கொழும்பு ஹுனிபிட்டிய கங்காராம பிரிவினாவிலும் மகரகம ஸ்ரீ வஜிரஞான தம்ம நிலையத்திலும் கல்வி பயின்றார். பின்னர் சிட்னி பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் பட்டப்படிப்பை முடித்த அவர் 1992ஆம் ஆண்டில் சிட்னி லங்காராம விகாரையின் அதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஜனாதிபதி நாயக்க தேரருக்கு நினைவுக்கடை ஒன்றையும் வழங்கினார். சங்கைக்குரிய தம்ம கவேஷி தேரர் எழுதிய சில நூல்களும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. மல்வத்த பீடத்திற்குரிய வனவாசி நிக்காயவின் அனுநாயக்கரும் இங்கிரிய மடக்கட ஆரண்ய சேனாசனவின் அதிபதியுமான சங்கைக்குரிய அம்பிட்டிய மங்கள தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் பிரதமர் DM ஜெயரத்ன, பிரதி அமைச்சர் MKADS குணவர்தன ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். පූජ්‍ය අම්පිටිය මංගල හිමියන් ප්‍රමුඛ මහා සංඝරත්නයේද අග්‍රාමාත්‍ය ජයරත්න අමාත්‍ය நடைபெறவுள்ள மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 3இல் 2 அறுதி பெரும்பான்மையை பெற்று வெற்றியை பெறுவது நிச்சயம் என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள அபிவிருத்தி செயற்திட்டங்களும் மக்கள் நேய வேலை திட்டங்களும் இதற்கு காரணமாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காலியில் உள்ள புதிய பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் அமைச்சர் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த பழைய சுகாதார காரியாலயத்திற்கு பதிலாக அமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்திற்கென 11 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சுகாதார பயிற்சி மத்திய நிலையம் ஒன்றும் இதில் அடங்குகின்றது. கடந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்ற வெற்றி தென் மாகாண சபை தேர்தலின் வெற்றியை மேலும் உறுதி செய்யும் என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் பத்திரன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதியின் ஊடக இணைப்புச் செயலாளர் விஜயானந்த ஹேரத்தை அவமானப்படுத்தும் வகையில் செய்தியொன்றை வெளியிட்டமைக்காக ஞாயிறு லங்கா செய்தி பத்திரிகையின் ஆசிரியரிடமிருந்து 50 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. லங்கா செய்தி பத்திரிகையில் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி முதல் பக்கத்தில் வெளியான செய்தியிலும் 3ஆம் பக்கத்தில் வெளியான செய்தி ஒன்றிலும் தமது கட்சிக்காரர் அவதானப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக இணைப்புச் செயலாளர் சட்டத்தரணி நிலந்த விஜயசிங்க அனுப்பி வைத்துள்ள கோரிக்கை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இழப்பீட்டுத் தொகையை 14 நாட்களுக்குள் செலுத்துமாறும் லங்கா செய்தி பத்திரிகையின் ஆசிரியருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொள்ளாவிட்டால் செய்தி ஆசிரியருக்கும் செய்தி பத்திரிகைக்கும் சம்பந்தப்பட்ட செய்தி தொகுப்பாளருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று இந்த கோரிக்கை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்ற வகையில் நகரங்களை அபிவிருத்தி செய்வது அனைத்து நகர முதல்வர்களினதும் பொறுப்பாகும் என்று பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். குருநாகல் மாவட்ட நகர அபிவிருத்தி திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். குருநாகல் நகரமும் மாவட்டத்தின் 16 உபநகரங்களும் அபிவிருத்தி செய்யப்படும். புத்தளம் மாவட்டத்தில் 8 நகரங்களும் இதில் அடங்குகின்றன. இந்த நகரங்களில் உள்ள சட்டவிரோத குடியிருப்புகள் அகற்றப்படும். மக்களுக்கு இலகுவாக பயணிக்கக்கூடிய வகையில் நடைபாதைகளை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்களை ஒட்டுவதற்கு பொருத்தமான இடங்களை ஒதுக்கி கொடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் குருநாகல் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கும் அடிக்கல் நாட்டி வைத்தார். வடமேல் மாகாண முதலமைச்சர் தாஸ்ரீ ஜெயசேகர உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். திமட்டகுட மிஹிந்துசன்புர வீடமைப்பு தொகுதியின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகளையும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ பார்வையிட்டார். 54 மற்றும் 67ஆம் இலக்க தோட்டம், மாளிகாவத்தை பிரதீப் மாவத்தை, எதிரிசிங்கவத்தை, சிறில் பெரிய மாவத்தை, சாலமுள்ள ஆகிய இடங்களில் உள்ள வீடுகளும் பார்வையிடப்பட்டன. நாட்டின் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் கடல் கொந்தளிப்பு மீண்டும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மீன்பிடி வள்ளங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டன. ஏறாவூர், களுவன்கேணி, சவுக்கடி, பொன்னக்குடா போன்ற பகுதிகளில் காலநிலை மப்பும் மந்தாரவுமாக காணப்படுவதனால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கென கடலுக்கு செல்லவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அக்கரைப்பற்றி பிரதேச செயலகத்தினால் புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. உதவி பிரதேச செயலாளர் அஷேக் MSM ரஸ்ஸான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் நீல்டி அல்விஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக பதவி உயர்வு பெற்றுச் செல்லும் எம்பை சலீமின் சேவை நலம் பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுடன் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி பதவி உயர்வு இடமாற்றம் பெற்றவர்களும் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். பிறந்துள்ள புத்தாண்டில் ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டி நாட்டின் பல பகுதிகளிலும் பிரார்த்தனைகளும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. மட்டக்களப்பு அம்பாறை மறைமாவட்ட மன்றம் 2014ஆம் ஆண்டை மனித உரிமைகள் ஆண்டாக பிரகடனம் செய்துள்ளது. அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் அருட்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் புத்தாண்டு நள்ளிரவு ஆராதனையை நடத்தி வைத்தார். இதன்போது சமய வழிபாடுகள், சொற்பொழிவுகள், பக்தி கீதங்கள் என்பன இடம்பெற்றன. வவுனியா குருமன்காடு காளியம்மன் கோவில் விசேட பூஜை இடம்பெற்றது. இதில் அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கு இணைவாக மேலும் பல கோவில்களிலும் விசேட ஆசீர்வாத பூஜைகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணத்தில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சர் MH குணரத்ன வீரகோன் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட காங்கேசன்துறை, கீரிமலை, மயிலிட்டி ஆகிய பகுதிகளுக்கும் சென்றிருந்தார்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மீள்குடியேற்றம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் இந்த பகுதிகளுக்கான அமைச்சரின் விஜயம் இடம்பெற்றது. கீரிமலை மற்றும் இடைக்காடு ஆகிய பகுதிகளில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களை சந்தித்த அமைச்சர் அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதிகளை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முருகேசு சந்திரகுமார், சில்வஸ்ரீ அலன்டின், அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்தில் மீள்குடியேற்ற அமைச்சினால் நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலைத்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் மீள்குடியேற்ற அமைச்சர் எம்.எச். குணரத்ன வீரகோன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது சென்ற வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேலைத்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த வருடத்தில் அதிக எண்ணிக்கையான அபிவிருத்தி நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கோப்பாய் மற்றும் தெல்லிப்பளை பிரதேசங்களுக்கு உட்பட்ட பல பகுதிகள் மக்களிடம் விரைவில் கையளிக்கப்படும் என்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்வுகளின் போது அமைச்சின் செயலாளர் ஜனக சுபதாஸ், பாராளுமன்ற உறுப்பினர்கள் முருகேசு சந்திரகுமார், சில்வஸ்ரீ அலன்டின், அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சின்ஹா மலையகத்தில் சமீபத்தில் மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரிக்கும் சென்றிருந்தார். இந்த பாடசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக பாடசாலை அதிபர் எஸ். சிவயோகதேவன், இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் நடராஜன் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் ஆகியோருடன் உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடியுள்ளார். இதன் அடிப்படையில் விஞ்ஞான ஆய்வுக்கூடம், கணனி பிரிவு, விளையாட்டு உபகரணங்கள், இசைக்கருவிகள், போக்குவரத்து வசதி, ஆசிரியர்களுக்கான பயிற்சி போன்ற நடவடிக்கைகள் முதல் கட்டமாக மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. சமன் அபய குணரத்ன மன்றத்தினால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை அபியாச புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மர்தானி பிரதேசத்தைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் 100 பேரின் பிள்ளைகளுக்கு இந்த அபியாச புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மர்தானி ஜார்ஜ் அபய குணரத்ன மண்டபத்தில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதியமைச்சர் ஃபைசல் முஸ்தபா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். විසඳුමක් හැටියට මම දකින්නේ අධ්‍යාපනය. பங்களாதேஷில் சர்ச்சைக்குரிய பொதுத் தேர்தல் நாளை நடைபெற இருக்கையில் நாட்டின் பல பகுதிகளிலும் அதற்கென ஏற்படுத்தப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளிலும் சிவில் கட்டடங்களிலுமே இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பொதுத் தேர்தலை பகிஷ்கரிக்கும் எதிர்க்கட்சியினர் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாள் வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். முந்தைய வருடங்களைப் போல தேர்தலை கண்காணிப்பதற்கு நடுநிலையான காப்பந்து நிர்வாகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சியினரின் கோரிக்கையாகும். அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பை வழங்கவென 50,000 ராணுவத்தினர் சேவைக்கு இடப்பட்டுள்ளனர். சிட்டகாங் பிரதேச அரசாங்க அதிகாரி கருத்து வெளியிடுகையில் வாக்குச்சாவடிகள் தீ வைக்கப்பட்டதனால் வாக்களிப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது என்று கூறினார். தீ வைக்கப்பட்ட பல நிலையங்களுக்கு பதிலாக புதிய வாக்குச்சாவடிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டு மத்திய கிழக்கிற்கு பயணம். இலங்கை கடல் எல்லையை மீறிய மேலும் 14 இந்திய மீனவர்கள் தடுத்து வைப்பு. நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் விதத்தில் பால்மாவின் விலை அதிகரிக்க இந்த நிறுவனத்துக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென நுகர்வோர் அதிகார சபை வலியுறுத்தல். அரசாங்க அபிவிருத்தி செயற்திட்டங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களை ஏமாற்ற முடியாதென அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. பங்களாதேஷில் நாளை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 100க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் மீது தீ வைப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.